என்னோட ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாருமே பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 1 lakh உருவாகியிருக்கேன், ஒன் iPhone 15 Pro அப்படின்றதெல்லாம் நான் ஃபுல்லாக பேசிட்டேன். ஐ ஹவ் டாக்ட் அபவுட் த ரைட் சைடு ஆஃப் த பார்ட், பாசிட்டிவ் சைடை பேசிட்டேன். ஐ நீட் டு டாக் த கான்ஸ் அபவுட் இட். எல்லாத்துலேயுமே இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். யூ நீட் டு ஃபேஸ். எவ்வளோ ப்ரோஸ் இருக்கோ அந்த அளவு கான்ஸும் இருக்கும். த திங் இஸ் யூ நீட் டு ஹேண்டில் இட். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு கான்ஸ் பற்றி ஃபுல்லாகவே பேசுகிறேன். லாஸ்ட்டில் சில ப்ரோஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடக்குன்ற போது யூ கேன் ஹேண்டில் ஆர் நாட்ன்றது தெரிஞ்சுக்கணும். எனக்கு இது ஃபஸ்ட்டில் எவனுமே சொல்லலை. ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் யூ தட். ஸோ இந்த மாதிரி இதில் மட்டும் கிடையாது, வேறு ஃபீல்ட்லையும் எல்லாத்துலேயுமே நடக்கும். நான் இந்த ஃபீல்டில் வந்தது வந்து காசே செலவு பண்ணாமல் ஜஸ்ட் நீட் டு மேக் மணி அப்படின்றது தான் எனக்கு வந்து தாட். கைஸ் திஸ் வில் ஹேப்பன். ஐ ஹோப் ஷுட் நாட் அப்படின்றது. பட் இது நடந்தால் யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட் அப்படின்றதுக்காக நான் சில விஷயம் இப்போ சொல்லிடுறேன். இஃப் யூ ஆர் கோயிங் இன் திஸ் ஃபீல்ட், இதுக்கப்புறம் என்னோட ப்ளூ பிரிண்ட் வீடியோ வரப்போகுது. எக்ஸாக்ட்லி எப்படி ஓனரை வேணும், எப்படி வந்து கிளைண்ட்டை பிடிக்கணும், எப்படி ஆட் போடணும், எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ வரும். ஐ திங்க் இட் வில் பி மோர் தென் 20 minutes மேலே, 30 minutes மேலே வரும். ஃபுல் ஸ்ட்ரைட் வீடியோ, எஜுகேஷனல் வீடியோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வில் ஆல் ஹேப்பன்ன்றதுனால இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஸோ ஒரு சின்னதாக ஒரு சினாரியோ மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 lakhs ஒர்த்தான ஹவுஸை வந்து சேல் பண்ணுறீங்க. சேல்ஸ் லைக் நீ முடிச்சானா நான் 2% தரேன், அவரும் 2% சொல்லி நீங்கள் பகலாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஓடி இருப்பீங்க, தூங்கிருக்க மாட்டீங்க. அத்தனை பேர் வெயிலில் கூடும்போது போயிருப்பீங்க, நைட்டு கால் பண்ணும்போது பேசியிருப்பீங்க, காலைல 6 மணிக்கு வந்து காட்டியிருப்பீங்க, ஃபோட்டோஸ் எடுத்து அமைச்சிருப்பீங்க, வீடியோஸ் எடுத்து அமைச்சிருப்பீங்க, 4-5 டைம் பேசியிருப்பீங்க, அவனை கன்வின்ஸ் பண்ணி இவரை கன்வின்ஸ் பண்ணி இங்கேருந்து அங்கேருந்து சொல்லி யூ ஹேவ் டன் ஸோ மச் ஆஃப் ஒர்க். உங்களோட டைம் அவ்வளோ போட்டிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் அவ்வளோ போட்டிருப்பீங்க. எல்லாமே முடிஞ்சு உங்கள் கிளைண்ட்டை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருவீங்க. ஸோ அந்த ஹவுஸ் வந்து 50 lakhs ஒர்த்தான ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 42க்கு முடிச்சு கொடுத்தாதான் அப்படின்ற மாதிரி, என்னோட பட்ஜெட் 42 அப்படின்றாரு. ஓனர் வந்து என்னால் 45 கீழே வர முடியாது அப்படின்றதால, இதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஓனர்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க, இதான் என்னால் ஃபைனல் பட்ஜெட்னு சொல்லி. கிளைண்ட்லாம் வந்து இதான் எங்களோட பட்ஜெட்னு சொல்லி ஒரு 2, 3 கம்மியாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்மியாக வச்சா நல்லதுன்னு தானே. ஸோ 42, 50, 45 அப்படின்னு நிற்கிற நேரத்தில் ஒரு 46, 47 வரைக்கும் ஓனர் எடுத்துன்னு வந்துடுவாங்க. அதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்கல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் 45, 44 வரைக்கும் ஃபைனலாக வந்துடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் 42 வச்சிருக்காருல, ஸோ 43 வரைக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்டார்ட் ஆவாங்க. ஸோ இவர் வந்து 44லேருந்து 43 வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கீப் ஹேண்ட் இன் யுவர் கமிஷன். நான் இவ்வளோ தான் தருவேன், இல்லைனா எனக்கு வேணாம், நீ கூட்டின்னு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் 1% தான் தருவேன், அப்படி இல்லைனா 20,000 தான் தருவேன், 30,000 தான் தருவேன், எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் இவர் என்ன பண்ணுவார், அவர் ரேட்டே கம்மி பண்ண மாட்டேங்கிறாரு. நான் 42 சொன்னேன், நீங்கள் 43 தான் முடிக்கிறீங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் வந்து உங்களுக்கு வந்து 10,000 தான் கொடுப்பேன், 20,000 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தே ஆல் வில் கீப் ஹேண்ட் ஆன் யோர்ஸ். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், வந்து இல்லை வேணாம் கிளம்பிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா யூ ஆர் த ஃபூல் தேர். கைஸ், அவருக்கு ஓனர் தெரியும், ஓனருக்கு கிளைண்ட் தெரியும், கண்டிப்பாக நம்பர் ஷேர் ஆகிட்டு இருக்கும். இங்கே இப்படி திரும்பும்போது நம்பர் ஷேர் ஆகிட்டு இருக்கும். இல்லை நம்பர் ஷேர்லாம் கூட ஓனர் யாருன்னு தெரிஞ்சிச்சு, லொக்கேஷன் எங்கேருந்து தெரிஞ்சிச்சு, வீடு எங்கேன்னு தெரிஞ்சிச்சு, ஹவெவர் கோயிங் டு ஃபைண்ட் தட். வேணும்னா வாங்கிடலாம். நீங்கள் அங்கே என்ன பண்ணணும்னா, வந்தது வரைக்கும் வரட்டும்னு சொல்லிட்டு யூ நீட் டு சே ஓகே, லைக் ஓகே பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்தால் யூ நீட் டு டாக். என்னோட சினாரியோ நான் சொல்கிறேன், இது ஒன்று நடந்துச்சு எனக்கு. ஸோ அவங்க போயிட்டு வந்து நீங்கள் பேசணும். லைக் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. யூ நீட் டு நோ ஹவு டு செல், யூ நீட் டு நோ ஹவு டு கன்வின்ஸ். ஸோ இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் அங்கே வந்து இல்லை வேணாம்லாம் சொல்லாமல் யூ நீட் டு சே ஓகே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நடக்கும். செகண்ட் ஸ்டேஜஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிடும், எல்லாமே நடந்துடும். அவங்க வந்து காசு தர மாட்டாங்க. ஈவன் த ஓனர் ஆர் த கிளைண்ட், யாரோ ஒருத்தர். இப்போது ஓனர்ஸ் வந்து அங்கே தான் இருக்க போகிறாங்க. தே ஆல்வேஸ் கோயிங் டு சம் பீப்புள் ஆர் லைக் நான் 2 வீடு கட்டிட்டு போயிடுற கேரக்டர் இருக்காங்க. யூ நீட் டு ஃபேஸ் எவ்ரி திங். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணணுன்றது நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். தெரியாது உங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் ஏரியா எப்படி இருக்குன்றது நீங்கள் தான் ஃபுல்லாக திங்க் பண்ணணும். ஸோ வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி இந்த கிளைண்ட் வந்து நல்லா வாழ போகிற மாதிரி பேசுவோம். வந்துடும் சார், எனக்கு வந்து வந்துடும், நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். பட் த திங் இஸ் யூ நீட் டு நோ ஹி வில் கிவ் ஆர் நாட்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சம்திங் எங்கேயாவது ஒன்று லாக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். எனக்கு ஒரு என்னோட சினாரியோ எடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து நான் தரேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இது வரைக்கும் அவரோட அமௌண்ட் கொஞ்சம் தான் வந்திருக்கு, இன்னும் வரவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஐ ஹாவ் த பாசிட்டிவ் சைடு. லைக் உங்களோட தெரிஞ்சு வரல, ஐ ஹாவ் த கீ நோ. ஸோ நான் அவங்க காசு கொடுத்தா தான் நான் சாவி தருவேன். அவங்களும் பேசினாங்க, நான் கொடுத்துருப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு என் காசு வரட்டும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றுனதெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ ஜஸ்ட் வாண்ட் மை மணி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் த கீ நவ். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ ஆச்சா. இந்த ஒன் மோர் சினாரியோ இஸ் லைக் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிளைண்ட் வந்து ஒரு ரேட் வரைக்கும் வந்தாங்க. ஓனர் வந்து 50 தான் தருவேன், 1% தான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கை வச்சார். இவர் இந்த பக்கம் 30,000 தான் தருவேன் அப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சார்.
எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா ஆல்ரெடி தே காட் அ நம்பர் அண்ட் ஓனருக்கு வந்து இவங்க அப்பா வந்து நல்லாவே தெரியும். ஐ மீன் இவங்க அப்பாவோட அண்ணனை நல்லாவே தெரியும். ஸோ நம்பர் வாங்கினா என்ன, நம்பர் வாங்கினா என்ன, கால் பண்ணுவார், இவரை கால் பண்ணுவார், இங்கே நம்பர் போவோம் கனெக்ட் ஆகிடும், வாங்கிடுவாங்க. நான் முட்டாளாயிடுவேன். நான் என்ன சொன்னேன், சரி ஓகே ஏதோ ஒன்று முடிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் அட்வான்ஸ் பே பண்ண போயிட்டு அப்புறம் நான் வந்து அவங்க சொன்னது வந்து 40 தான் சொன்னார். நான் உட்காந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், எவ்வளோ மாதம் கஷ்டம், எவ்வளோ மாதம் உழைப்புன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ கம்மி பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் அதனால தான் சொன்னேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லெஸ் பண்ணுங்கள், முடியலைன்னா நோன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி. அவர் வந்து வந்த கிளைண்ட் வந்து கூட விடாதுப்பா அப்படின்னு சொல்லி, சரி ஓகே ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ஆகட்டும், வில் கிவ் யூ 50 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் போகிறோன்னா, சார் நான் 30 தான் சார் தருவேன், என்ன சார் அவர் கம்மியாக பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ நான் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இப்படி பேசி அப்படி பேசி, சார் இந்த ரேட்டு வருது அந்த ரேட்டு வருது, மேஸ்திரி இவ்வளோ வாங்குறாங்க, கிளைண்ட் இவ்வளோ வாங்குறாங்க, பெயிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ வாங்குறாங்க, அது சூப்பர்வைசர் ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான், இன்ஜினியர் ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான், பெயிண்டர் எலக்ட்ரீஷியன் இது அதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ அமௌண்ட் ஆகும் சார், அவர் ப்ராஃபிட் இல்லாமல் எப்படி சொல்லி அங்கே கன்வின்ஸ் பண்ணி வாஸ் லைக் ஓகே இன்னொரு 10,000 போட்டு தரேன், அவ்வளோதான் தர முடியும் என்னால் அப்படின்றது அவங்க சொல்லிட்டாங்க. நான் இப்போ அங்கே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா 40 and 50 ஹேஸ் கான், பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை விட்டுட்டோம். ஸோ திஸ் வில் ஆல் ஹேப்பன் அப்படின்றத நான் இப்போயே ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நடக்கும்ன்றது 100% சொல்ல முடியாது, நடந்தாலும் நடக்கும், நடக்கலாமலும் இருக்கும். பட் யூ நீட் டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் திஸ் திங். புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ, ஹோல் வீடியோ. ஸோ கான்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சா, ப்ரோஸ் பற்றி வரலாம். ஸோ ப்ரோஸ் நான் வந்து உருவாக்கிட்டேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பீப்புள் லைக் எப்படி கிளைண்ட் கிடைக்குதுன்னு கேட்குறீங்க. ஸோ நான் ஒரு லாஸ்ட் வீடியோமே சொல்லியிருப்பேன், என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு கிளைண்ட் பார்த்து அவர் வீடெலாம் நல்லா இருந்துச்சு, பட் காசு செட் ஆகாதால அவர் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு வீடெலாம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டதால இவர் அவங்ககிட்ட என் நம்பர் கொடுத்து நான் வந்து ஆட் போடும்போது அந்த ஆடில் வந்து அவர் கேட்கும்போது டெக்ஸ்ட் ஒரே நம்பர் இதாகனால அவருக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு. இந்த மாதிரி கிளைண்ட் கிடைப்பாங்க. அப்படி இல்லைனா வாங்கின கிளைண்ட்டுக்கே வந்து அந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா யூ வில் கெட் அவங்களோட ரிலேஷன்லேயே யாருக்காது இருந்தால் அவங்க வாங்குவாங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடு என்ன சொல்லுங்கள். இந்த ஒன்லி திங் இஸ் நீங்கள் வந்து என்ன சொல்லக்கூடாது, இவர் இந்த ஓனர் மட்டும் தான் கட்டுறாரு அப்படின்னா சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு 5 ஓனர் தெரியும், 10 பேர் தெரியும், ஐ ஹேவ் லிட்டரலி லைக் 50 ஹவுசஸ் இன் மை ஹேண்ட் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் 50ன்னு சொல்லிட்டு 50 வீடுமே காட்ட சொல்லுவாங்க. லைக் அங்கங்கே 2 இருக்குது சார், இந்த ஓனர்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இவர் மட்டும் தான் இருக்காருன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்டே போயிடுவாங்க, அவங்களோட கமிஷன் உங்களுக்கு கட்டாயிடும். நீங்கள் வந்து இல்லை வேறு ஓனர்ஸும் எனக்கு தெரியும், இந்த வீடு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பேசிட்டிங்கன்னா, ஓகே இந்த வீடு இவருக்கு செட் ஆகலையே, நம்ம வேறு ஓனர்கிட்ட கேட்கலாம், சரி சல்மான் கிட்டே வரலாம் சொல்லி தே வில் கம் டு மீ. ஸோ நம்ம வந்து இந்த ஓனர் இல்லாமல் வேறு ஓனர்கிட்ட போகணும். யூ நீட் டு ஃபைண்ட் 2 to 3 பில்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணால் யூ வில் கெட் ஸோ மச் அப்லேட். ஸோ ப்ரோஸில் இது ஒரு பாயிண்ட்டாக. செகண்ட் பாயிண்ட் இஸ் லைக் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இன்கம் வரும். 2% தான் 50,000 வந்து ஐ மீன் 50 lakhs வீட்டில் 2% 1 lakh 1 lakh 2 lakh வருதுன்னா யூ கேன் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். ஒரு ஜாபுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து ஏதோ ட்ரை பண்ணலாம், இல்லை அந்த காசு எடுத்து உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டாக்ஸில் போடலாம், இல்லை கிரிப்டோவில் போடலாம், சம்திங் யூ கேன் டூல. ஸோ நான் வந்து ஒரு சர்டன் பிளான் வச்சுருக்கேன். அந்த நான் யோசிச்ச அமௌண்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா பார்ட்டாக ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ எவ்ரி திங் வில் என் கைக்கு வந்தோன்னா எவ்ரி திங் வில் டிஸ்ட்ரிபியூட்டட் இப்படின்னு சொல்லி போயிடும், என் கையில் இருக்காது. திஸ் ஹவ் ஐ பிளான். ஸோ நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன் இது ஆகணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி யூ வில் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். இப்போ காசே இல்லைனா நீங்கள் என்ன வச்சுப்பீங்க, சிம்பிள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எப்படிடா வீட்டில் கஷ்டப்படுறாங்களே காசு இல்லை என்ன பண்ணுறது போது, இஃப் யூ ஹேவ் திஸ் 2 lakhs யூ கேன் திங்க் லைக் ஓகே ஒரு 5 மாதம் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ஃபுல் ஃபோக்கஸ் யூடியூப்பில் போகலாம், இல்லை ஃபுல் ஃபோக்கஸாக ட்ரேடிங்கில் போகலாம், சம்திங் ப்ரோ ஏதோ ஒன்று போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா திஸ் மணி வில் ஹெல்ப் யூ. நாட் லைக் இந்த காசு ஃபார் எவர் ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இப்போ ஜாப் போனீங்கன்னா யூ வேஸ்ட் லைக் 6 days 9 to 6 டைம் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஜாப்லாம் எதுவுமே இல்லாமல் இஃப் யூ ஹேவ் திஸ் மணி இன் ஹேண்ட் யூ கேன் திங்க் லைக் ஃப்ரீடமாக இருக்கும் மைண்ட். ஓகே ஒர்க் டென்ஷன் இல்லாமல், ஃபேமிலி டென்ஷன் இல்லாமல், மணி பற்றி யூ வில் ஃபோக்கஸ் இன் யுவர் கரியர். லைக் it gives you a 2x boost. ஸோ அதனால் it will be helpful. Third point is you know how to sell. ஸோ சேல்ஸ்ன்றது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது சேல்ஸ், உங்கள் கேர்ளை வந்து பிடிக்கிறது, கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கிறது சேல், எங்கேயாவது வெளில கூட்டின்னு போகணும்னு சொல்லி ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறதும் சேல், எல்லாமே சேல்ஸ் தான். ஸோ சேல்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க்ன்றது எல்லா பில்லியனரும் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் பீப்புள் வில் சே லைக் காசு உருவாக்குறது என்னென்ன வேணும்னு சொல்லி, நாலேஜ் வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு கீ பாயிண்ட் இஸ் நிறைய பேர் நெட்வொர்க் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ யூ வில் ஃபைண்ட் ஸோ மச் ஆஃப் ரிச் பீப்புள். சி நெட்வொர்க்கிங் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் டு மேக் மணி டூ. ஸோ மோஸ்ட்லி த ஈஸியஸ்ட் திங் டு மேக் மணி இஸ் கமிஷன் பேஸ்ட் தான். ஸோ அதனால தான் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ் சைடில் போய்ட்டோன்னா, இப்போது ஏதோ ஒன்று பண்ண போகிறோன்னா we need to handle கஸ்டமர்ஸ், கிளையன்ட்ஸ், அப்படி இல்லைன்னா ஏதாவது வெப்சைட்டில் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம தான் பார்த்துக்கணும், இந்த டெலிவரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம தான் பார்த்துக்கணும், ஆன்லைனில் ஏதாவது சர்ச் பண்ணோன்னா சம்திங் ப்ராப்ளம் நம்ம தான் பார்க்கணும். ஸோ இந்த கமிஷன் பேஸில் என்ன ஆகுனா ஓனர் ஃபுல்லாக பார்த்துப்பான், கிளையண்ட்டு வந்து வாங்க போகிறான்.
நம்ம நடுவில் விற்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. திஸ் ஆர் த ப்ரோஸ், திஸ் ஆர் த கான்ஸ். ஸோ என்ன விஷயத்துக்குள்ளே போனாலும் யூ வில் ஃபைண்ட் சம்திங். இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாததெல்லாம் கிடையவே கிடையாது. யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் ஸ்ட்ரெஸ். யூ நீட் டு ஃபைண்ட் அ வே டு சர்வைவ் இட். ஸோ அவ்வளோதான் வீடியோ. எழுதுறவங்க ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.